இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீக்ரெட் நேம் அப்படின்ற ஒரு 2021 வெளிவந்த மூவி. படத்துடைய ஒன்லைன் சிம்பிளாக என்னன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வறுமையில் வாடக்கூடிய ஒரு ஏழை பொண்ணு, அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பணக்கார பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுடைய அடையாளத்தை எடுத்துக்கிட்டு நான் தான் அந்த பணக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடீஸ்வரர் வீட்டுக்கு வேலைக்காக வாரா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில இருந்த அவளுக்கு அந்த லக்ஸுரி லைஃப் ஒரு புது அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த பணக்கார பொண்ணுடைய வாழ்க்கையை இங்கே நிம்மதியாக வாழலான்னு பார்க்குறப்பந்தான் அவளுக்கு ஒரு புது திருப்பம் ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. கொஞ்சம் வித்தியாசமாக கடைசியாக நம்ம மனசை நிகழ வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக முடிச்சிருந்தாங்க. அப்படி நம்ம ஸ்டோரியில் போயிடலாமா? இந்த மூவியை முதல் காட்சியிலே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் முதலாம் உலகப் போர் நடந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை காட்டுறாங்க. அப்படி ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பணிப்பெண்ணை வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்களா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் நெய்லி. நெய்லுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா வெறும் கஷ்டம், கவலைகள், கொடுமைகள் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் வீட்டு வேலை கிடைக்கிறதே பல கஷ்டப்பட்ட பெண்களுக்கு ஒரு வரம்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் தங்கிக்கிட்டே 3 வேளை சாப்பாடுக்காக இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே கூட அந்த வீட்டுடைய உரிமையாளர், அந்த முதலாளி, இவ வயசு பொண்ணுங்கிறதுனால பாலியல் ரீதியாக ஹராஸ் பண்றாரு. ஸோ அதை இவளால் பொறுத்துக்க முடியல. இதை முதலாளியுடைய மனைவி பார்த்துறாங்க. பார்த்து கணவரை கண்டிக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக எங்க தன்னுடைய கணவரை கைக்குள்ள போட்டுப்பாளோ அப்படின்னு நினைச்சு பாவம் இந்த பொண்ணை வீட்டை விட்டு வேலையை விட்டு தூக்கி துரத்துறாங்க. போர் சூழல்ல நம்ம எங்க வேலைக்கு போறது, எங்க தங்குறது, என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து அழுதுகிட்டே தன்னுடைய பொட்டி பொடிக்கை எடுத்துக்கிட்டு நேரா வாரா. வேலை கேட்டு எல்லா வீடுகளிலுமே அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா பாத்தீங்கன்னா தாங்கிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை வச்சு ரொட்டியோ பண்ணோ என்னமோ உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த சமயத்துல கூட வறுமையில் வாடக்கூடிய ஒரு தாயும் பிள்ளையும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு இவ சாப்பிட்ற பண்ணை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறா. எந்த அளவுக்கு அந்த பொண்ணு பசியில் இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட இவ அதை முழுமையா சாப்பிடாம அந்த சின்ன பொண்ணுகிட்டே கொடுத்துடுறா. இப்படி நாட்கள் கடந்து போகுது. என்ன பண்றதுனே தெரியாத ஒரு சூழல். வேலையும் கிடைக்கல, சாப்பிடவும் செய்யல, உயிர் வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்றப்போ அப்போ அந்த ப்ராஸ்டிடியூஷனுக்கான ஒரு தெரு உண்டு. அந்த தெரு வழியா நடந்து வர இந்த மாதிரி பெண்கள் மாதிரியாச்சும் சம்பாதிக்கலாமா, வயிற்று பசியை போக்கலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா உயிர் பிழைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போது நமக்கு தப்பு எது சரி எதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய மனநிலை இருக்காது தெரியுமா? அப்படிதான் இப்படி ஒரு விபச்சார வீதி வழியா நடந்து வரா. அப்போ ஒருத்த வாரா, நான் காசு தாரா வாரியான்னு சொல்லி கூப்பிட்டதும் வேற வழி இல்லாம பசியை போக்குறதுக்காக அந்த வழி போக்கனோட ஒன்னா போறா. அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போகுது. தங்கறதுக்கு இடமே இல்லை. ஒரு பெரிய சத்திரம் மாதிரி இருக்கு. அப்படி ஒரு தூண் பக்கமா உட்காந்துக்கிட்டு மன அமைதிக்காக உட்காந்து புக் ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தாச்சு, வேலை கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அமைதியை உட்காந்து புக்கு படிச்சாலும் ஒரு பொண்ணு இது ஏன் இடம், நவுண்டு உட்காரு, நவுண்டு போ அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறா. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி போர்க்களத்தில் ஈடுபடக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு உதவிக்காரம் நீட்டணும், யாராச்சும் வாலண்டியரா வாரீங்களான்னு சொல்லிட்டு வேலை கேட்டு வராங்க. அதாவது 3 வேளை சாப்பாடு கொடுத்துருந்தோம், தங்குறதுக்கு இடமும் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வாரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மாதிரி என் இடத்த விட்டு நவருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கிறாள்ல, அந்த சண்டையும் பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கையில் இருக்கக்கூடிய புக்கையும் பார்த்துட்டு உனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த டைம்ல புக்கு வாசிக்க தெரிஞ்சவங்க, படிச்சவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ படிச்சு பொண்ணு வேற, நாங்கள் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறோம், தங்குறதுக்கு முகாம் கொடுக்குறோம் வாரியான்னு சொல்லி கேட்டதுனால கடவுளா பார்த்து இந்த வேலை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேலையில சேர்ந்துக்கிறா. அங்க வேலை என்னன்னா, போர்க்காலத்தில் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க யாராச்சும் பாதிக்கப்பட்ட வீரர்கள், உயிருக்கு போராடுற வீரர்களை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ் மூலமா கொண்டு வரக்கூடிய வேலை தான் இது. என்னதான் ரத்தம், சத, உடல் உறுப்புகள் இழந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மத்தியில இருந்தாலும் 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுப்பா அப்படின்னு தான் அந்த வேலையை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்ல வரும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் ஒரு பொண்ணு மட்டும் தன்னந்தனியாக நிற்கிறத பார்த்தா நம்ம ஹீரோன் ஆம்புலன்ஸ் ஸ்டாப் பண்ணி அந்த பொண்ணையும் தான் கூடவே முகாமுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. முகாமில் ஒரு 4-5 வீரர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. உடல் உறுப்பு இழந்து போயிட்டு அவங்களுக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது போக இவ தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்குறா. ஸோ பாதிக்கப்பட்ட ஒரு 4-5 வீரர்கள், அது போக 2-3 ஆண்களும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு தாத்தா எப்போதுமே இவ சமையல் கலையை பற்றி பெருசா பேசுறது உண்டு. ஏன்னா இவ சின்ன வயசுல இருந்து வீட்டு வேலைகள் பார்த்துருக்கிறா, நல்லா சமைப்பாள்ல. இன்னைக்கு என்னமா பண்ண போற, என்ன சமையல் சொல்லிட்டு கேட்கிறப்போ ஏதோ வித்தியாசமா பண்ண போறா போல. ஆமா, ஒரு பொண்ணை நீங்க புதுசா கூப்பிட்டு வந்தீங்களே, யாருன்னு கேட்கிறப்போ யாரும் தெரியல, ஏதோ வழி மாறி வந்துட்டு தான் சொன்னாங்க, அதான் பாதுகாப்பா முகாமுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இது பாருங்க. ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்ட அங்க வேலை பார்க்குற ஒருத்தன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அப்ப நம்ம ஹீரோயின் தான் ஓடி போயிட்டு அவனை அடிச்சு துரத்தி விட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறா. அப்பதான் அந்த பொண்ணுகிட்ட அப்படியே கொஞ்சம் பேசுறாங்க. யார் நீங்க, எப்படி அந்த காட்டுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்கிறப்போ என் பேர் ரோஸ் ஜூலியட், ஆக்சுவலி எனக்கு சொந்த ஒரு சுவிட்சர்லாந்து, எனக்குன்னு இருந்தது அப்பா மட்டும் தான், அப்பாவும் இந்த போரால இறந்துட்டாரு, எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு சொல்றப்போ தான் இந்த பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணு போல. ஸோ அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இந்த பிரான்ஸ் நாட்டில் தான் இருக்கிறாங்களாம். அங்க போனா தான் இவளுக்கு ஒரு பாதுகாப்புன்ட்டு அப்பா இறக்கிறதுக்கு முன்னால ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்பி வச்சிருக்காரு. அப்படின்னு நடந்து வந்த பொண்ணு தான் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டாலாம். அதை பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் இவளும் கூட எப்படி இந்த முகாமுக்கு வந்தது, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டது, கஷ்டப்படுறவங்க பெரும்பாலும் படிச்சிருக்க மாட்டாங்க, ஸோ உங்களுக்கு எப்படி படிக்க தெரியும்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி நான் ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன், அங்க வேலை பார்த்த ஒரு பொண்ணு தான் எனக்கு எழுது படிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்றா. இது எல்லாத்தையுமே 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா
வெளியே துப்பாக்கி சூடு பாம்லாம் விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ எதிரி நாடு இந்த எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க போல. இவங்க முகாம் பக்கத்துல ஒரு பாம்பு விழும், ஜன்னலாம் உடஞ்சு போக இந்த 2 பொண்ணுங்க அங்க இருந்து பயந்துகிட்டு பாதுகாப்பா பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா இந்த 2 பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கிறாங்க, மிச்ச ஆண்கள் யாருமே கிடையாது. அது போக உடல் உறுப்பை இழந்து போன அந்த ராணுவ வீரர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ மேல் நடக்கிற துப்பாக்கி சூடு பாம் பிளாஸ்ட் வச்சு பாக்குறப்போ எதிரி நாடும் இவங்க நாட்டு ராணுவமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குதுன்னு தெரியுது. ஸோ மேல இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இந்த பொண்ணு மட்டும் பேஸ்மெண்ட்ல விட்டு மேல வாரா. அவங்களுக்கு எதுவுமே இல்ல. ஆனா வெளியே வந்து பார்த்தா இவங்க கேம்ப் பக்கமா ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ பயந்துட்டு அங்க இருந்து உள்ள ஓடி வரல, அந்த ஓடி வர கேப்ல இன்னொரு பிளாஸ்ட் ரொம்பவும் உக்கிரமா இவங்க கேம்ப் பக்கமா வெடிக்க அது பேஸ்மெண்ட் வரைக்கும் பெரிய அதிர்வை ஏற்படுத்துது. கீழே இருக்கிற பொண்ணுக்கு என்னமோ ஆயிட்டுன்னு ஓடி வந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த அதிர்வுல தூக்கி வீசப்பட்டு அவ காதெல்லாம் ரத்தம் பதறி போயிட்டு அவன் நாடி துடிப்பை பார்த்தா அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. ரோஸ் ஜூலியட் இறந்து போயிட்டா. இது நம்ம ஹீரோனால தாங்கிக்கவே முடியல. மேல ராணுவம் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணுடைய பர்ஸ் எல்லாம் கீழே கிடக்கிறத பாக்குறா. எடுத்து பார்த்தா அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அது சாதாரண ஒரு லெட்டர் கிடையாது, ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு லெட்டர். இந்த பொண்ணுடைய அப்பா அவருடைய கைப்பட எழுதி வரக்கூடிய பொண்ணு என்னுடைய பொண்ணு, அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு கம்பெனினா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறாரு. கம்பெனினா என்ன தெரியுமா? இவ போக போற இடம் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எஜமானிக்கு கூடவே இருந்து சின்ன சின்ன உதவிகள் பண்ணிக்கிட்டு, அதாவது வீட்டு வேலைகள் அந்த மாதிரிலாம் கிடையாது, சின்ன சின்ன உதவிகள், அவங்க கூட போறது வாரது, புக் ரீட் பண்ணி அவங்களுக்கு கதை சொல்றது, மொத்தத்தில் சொல்ல போனா தன்னுடைய பொண்ணு மாதிரி நீங்க வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இறந்து போன இந்த ரோஸோடைய அப்பாவுக்கு அந்த பணக்காரங்க ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க போல. அப்படியான ஒரு கோல்டன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இது. இதை பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த அடையாளத்தை எடுத்துட்டு நம்ம போனா ஒரு அமைதியா நிம்மதியா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி தான் அவளுக்கு தோணும். ஏன்னா எப்போதுமே இங்க போர் பதற்றம், எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம், ரத்தம் சதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில நம்ம இருக்கிறதுக்கு பதிலா இறந்து போன இந்த பொண்ணுடைய அடையாளத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அவளுடைய உடைமைகளை எடுத்து போட்டுக்கிறா. அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அண்ட் முக்கியமாக அவளுடைய கழுத்தில் ஒரு லாக்கெட் இருக்கும். அந்த லாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோலாம் இருக்கும். ஸோ அதையுமே எடுத்து அழிச்சிட்டா யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு சந்தேகத்தில் பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பில் தூக்கி போடுறா. ஆனால் அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க உள்ள வர மாதிரி தெரியுது. இந்த லாக்கெட் வேற முழுசாக எரிஞ்சு முடிக்கல. இதை பார்த்து என்னன்னு கேட்டாங்கன்னா இவ அடையாளத்தை மாற்றினது தெரிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த லாக்கெட்டை பாதியில் எடுக்கிறா. கையில் பொத்து போயிருது. ஸோ உள்ள வரது யாருன்னு பார்த்தா இவங்க நாட்டு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் தான் போல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதிரி நாடு இங்கே வரைக்குமே வந்துட்டாங்க, எல்லை மீறி வந்துட்டாங்க, இனிமேல் இந்த முகாம் பாதுகாப்பு கிடையாது, எல்லாரையும் அப்ரூவ் படுத்தணும். ஆமா அந்த பொண்ணு யாருன்னு கேட்கிறப்போ அந்த பொண்ணு இங்க வேலை பார்த்த பொண்ணு தான், அவ இறந்துட்டா, அப்ப இருக்கிறது நீ மட்டும் தானே, ஓ பேர் என்னன்னு கேட்கிறப்போ ரோஸ் ஜூலியட்னு தன்னுடைய பேரையே மாத்தி சொல்றா. உடனே பாத்தீங்கன்னா அவ பேர்ல வார் ஜோன்ல இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு பெர்மிட் வந்து அந்த ஆபீசர் எழுதி கொடுக்குறாரு. இங்க இருந்து நீ தெற்கு பக்கமா போனா எந்த ஒரு பாதிப்பு இல்லை, நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் தான் இருப்பாங்க, நீ சேஃபா நாட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளை அனுப்புறாங்க. ஸோ இவளும் பாத்தீங்கன்னா நெயில் அப்படின்ற ஒரு அடையாளம், தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே அங்க விட்டுட்டு இறந்து போன ரோஸோடைய திங்ஸை எடுத்துக்கிட்டு நான் தான் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டுக்கு நடந்தே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்து சேர்றா. வந்துமே எந்த கேள்வியுமே கேட்கல. அந்த லெட்டரை பார்த்ததுமே அப்பா இறந்துட்டாங்களான்னு அனுதாபப்பட்டுட்டு அவளுக்கு உடனே வேலை போட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த லெட்டரில் அவங்க அப்பா ரோஸோடைய அப்பா என்ன எழுதியிருப்பாருன்னா, என் பொண்ணு நல்லாவே வாசிப்பா, நல்லா படிச்ச பொண்ணு தான், படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு தேவையா இருந்தாலும் கூடவே வச்சுக்கோங்க, பொறுப்பா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்ததுமே இவளுக்கு ஒரு புக்கை கொடுத்து கதை வந்து வாசிக்க சொல்றாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு பெரும்பாலும் வாசிக்க தெரியும், வாசிக்க தெரிஞ்சாலும் தெரியலனாலுமே புக்கை பார்த்து படிச்சு கதை சொல்லக்கூடிய ஒருத்தங்களை கூடவே வேலைக்கு வச்சிருப்பாங்க. அது ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். நம்ம எப்படி ரேடியோ மூலமா சாங் கேட்கிறோம், ஸ்டோரி கேட்கிறோம், அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோ ஆகிடுச்சு டிவி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இந்த பொண்ணுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்து வாசிக்க சொல்றாங்க. ரொம்பவே அக்கறையா கவனிச்சுக்கிறாங்க. சொல்ல போனா இந்த எஜமானி இவங்க பேர் எலினோர், இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களுக்குன்னு யாருமே கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது, ஒரு அசிஸ்டன்ட் அந்த ஒருத்தர் இருக்கிறாருல அவரு, அது போக ஜூலியன் சொல்லிட்டு அண்ணன் பையன் ஒருத்தன் உண்டு, அப்பப்போ வருவான். பல வீடுகளில் எச்சு பாத்திரம் கழுவி வீட்டு வேலைகள் பார்த்த நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா முதலா எஜமானி பக்கத்துல சரிக்கு சமமா உட்கார்ந்துருக்கிறத பாக்குறப்போ அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு எவ்வளவு வேல்யூன்ட்டு புரிஞ்சுக்க முடியுது. பல துயரங்களுக்கு அப்புறமா எப்படியோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்புறம் இந்த வீட்லயே சின்னதா ஒரு லைப்ரரி உண்டு போல, அது எங்கன்னு தேடிட்டு இருக்கிறா. அப்போ அந்த எஜமானியினுடைய பிஏ உண்டு தெரியுமா, அவர் வராரு. வாமா நான் உனக்கு வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டு அந்த லைப்ரரியை காட்டுறாரு. உள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை பத்தின புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறா. ஒருவேளை சுவிட்சர்லாந்தை பத்தி கேட்டா என்ன சொல்றது, அதனால அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே தூங்கிருந்தா போல. கொஞ்ச நேரத்துல வீட்டு வேலைக்காரி மேரின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க வந்துட்டு இங்க தூங்கக்கூடாது, உங்களுக்கு பெட்ரூம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அங்க போய் தூங்குங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த வீட்டு எஜமானி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போல, சீக்கிரமா போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி கட் பண்ணா மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்களோட தான் சர்ச்சுக்கு போறா. சர்ச்சில் தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மருமகன் ஜூலியன் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன சொல்றானா, நாட்டுல அங்கங்க துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு, போர்க்களமா போய்கிட்டு இருக்கு, ஆனா மக்கள் நாம மனித நேயத்தை மட்டும் விட்டுறவே கூடாது, எதிரியே இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை, அவனுக்கு ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு இருக்குன்ட்டு இந்த மாதிரி பிரசங்கம் பண்றாரு. வெளியே வந்து பேசி
பேசிட்டு வரும்போது எஜமானி சொல்றாங்க நம்ம ஹீரோன் கிட்ட, என்ன இப்படி சொல்றான், எதிரி நாடு எவ்வளவு பேர் நம்ம நாட்டு மக்களை கொன்னு கூச்சு போடுறாங்க, இதுல மனிதனையும் நம்ம எங்க பாக்குறது அப்படின்னு சொல்றப்போ இவளுமே சொல்றா, அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, ஒரு ராணுவ வீரன் எடுத்துக்கிட்டா நம்ம உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, சீக்கிரமா இந்த போர் முடிஞ்சிடாதா, நம்ம சொந்த நாட்டுக்கு திரும்பிட மாட்டோமான்னு சொல்லி அந்த இலையில நின்று வேதனை பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப டீப்பா மனிதாபிமான நோக்கத்தோடலாம் இவ பேசுறத வச்சு பாக்குறப்போ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. நீ என்ன ஜூலியன் மாதிரி பேசுற, ஒருவேளை எனக்கு தெரியாம என் மருமகனும் நீனும் மீட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ இல்லையே அப்படின்னு பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அந்த ஜூலியன் அவங்களுடைய மருமகன் தான் வரான். அப்படி வந்து 2 பேரும் அறிமுகமாயிக்கிறாங்க. இவன் சொல்றான், நீங்க பண்ண பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றப்போ அவன் பார்த்தீங்கன்னா கடவுள் பத்திலாம் பேச ஆரம்பிச்சிருந்தான். உடனே வந்து இவளுக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை போல. கடவுள் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஊரே இவ்வளோ ஒரு போர் பதட்டம், எத்தனை பேர் சாகுறாங்க, எத்தனை பேர் வாழ்வாதாரம் இல்லாம வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம தெருவில் சுத்துறாங்கன்னு தெரியுமா, இதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டாரான்னு சொல்லிட்டு அவளுக்கு நடந்த கஷ்டங்கள் அதை வச்சு சொல்றா. உடனே வந்துட்டு அவர் கையை பிடிச்சி, அதெல்லாம் இல்லாம எல்லாமே சரியாகிரும் கையை பிடிச்ச உடனே இவ கையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த லாக்கெட், ரோஸோட லாக்கெட் தூக்கி நெருப்புல போட்டு எடுத்தப்போ கை பொத்துருக்கும் தெரியுமா, அந்த தழும்பு இருக்கு, அந்த தழும்பு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு டக்குன்னு கையை உதறா. உடனே என்னாச்சு, நான் ஒன்னும் தப்பான எண்ணத்துல பிடிக்கலையே, இல்ல ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு கைக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டு மறைக்கிறா. அத்தை வராங்க, சமையல் பண்ணியாச்சானதும் மேரியும் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே 3 பேர் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்ப இந்த ஜூலியன் பாத்தீங்கன்னா, ஆமா சுவிட்சர்லாந்துல நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள வாழ்க்கை முறையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். இவ தான் நேற்று நைட்டு புக்கு படிச்சாலே இப்படிதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே அவிழ்த்து விடுறா. உடனே அவங்கள மலைகள் ஆறுகள் அதை பத்திலாம் கேட்குறாங்க. மலைகள்லாம் அப்படியே அழகா இருக்கும், ஆறுகள்லாம் நீரோட்டம் வேகமா இருக்கும், மீன் பிடிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு புக்ல ரீட் பண்ணதெல்லாம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புதர் பக்கமா ஏதோ ஒரு வகையான கீரை போல அவ இதை பறிச்சுட்டு இருக்கிறா. அப்ப எஜமானி வந்துட்டு என்னமா பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க. ஒண்ணு இல்லை, இந்த இலை இருக்குல்ல, இது ஒரு வகையான கீரை வகை, கிராமப்புறங்கள்ல அதிகமா கிடைக்கும், சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லிடுதா. கிராமப்புறத்துல கிடைக்கும்னா உனக்கு எப்படி தெரியும், நீ சிட்டில வளர்ந்த பொண்ணு தானே, பணக்கார பொண்ணுங்களுக்கு எப்படி கிராமத்துல விளையக்கூடிய கீரை வகைகள்லாம் தெரியும்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்பாங்களாம். டக்குன்னு ஒரு பிளேட்டை தூக்கி மாத்தி போட்டானா. இப்ப லாஸ்டா இருந்த முகாம்ல ஒரு கிராமத்து பொண்ணு இருந்தா, அவ தான் எனக்கு இது எல்லாமே சொல்லி கொடுத்தது. அண்ட் அதோடு மட்டும் அந்த கிராமத்துல இப்படி ஒரு நடனம் கூட ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிராமத்து நடனம்லாம் ஃபோக் டான்ஸ்லாம் ஆடி காமிக்கிறாங்க. அந்த போஸை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம லைப்ரரியில கூட ஒரு புக் இருக்கு, நீ நிக்கிற போஸ்ல நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்ல, அதை பார்த்து தான் இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நீங்களும் ஆடுங்க அப்படின்ட்டு எப்படியும் அந்த சுச்சுவேஷனை சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ இப்படி எங்க வாழ்க்கை சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு கதை சொல்றது, அவங்களோட சேர்ந்து துணிலாம் தச்சு கொடுக்கறது இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்காரி மேரி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவளுக்கு மயக்கம் ஏற்படுற மாதிரி ஆகுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்கறாங்க. அந்த பொண்ணு சொல்றதுக்கே தயங்குறா. நீங்க எஜமானி கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் சொல்ல மாட்டேன், ஒன்னும் இல்லை, ஒரு பையனை நான் விரும்பினேன், அவன் அப்பப்போ என்னை பார்க்கறதுக்கு யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுக்கு வருவான். அப்படி ஒரு நாள் எஜமானி பார்த்துட்டாங்க, வான் பண்ணாங்க, இங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி ஒரு நாள் வந்தா நாங்க 2 பேரும் பெட்ரூம்ல ஒன்னா இருந்துட்டோம். இப்போ என் வயிற்றுல குழந்தை இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி மயக்கம் ஏற்படுது. பத்தாக்குறைக்கு இப்போ அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்ல, இப்போ இந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல, நீங்க எஜமானி கிட்ட சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்ல, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். நான் 2-3 நாளே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சு போயிருது. அந்த பொண்ணை பிடிச்சி வச்சு கோவத்தில் திட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கிறா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு டைம் வான் பண்ணிட்டேன், அதையும் மீறி நீங்க 2 பேரும் பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கீங்க, ஒன்னா எடுத்திருக்கீங்க, இப்போ உன் வயிற்றுல குழந்தை, எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது, அவன் இனிமேல் வரமாட்டான்னு தானே சொன்னேன், என் பேச்சையும் மீறி நீ வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கிற, பொய் சொன்னா நான் கடவுளை கூட மன்னிக்க மாட்டேன், உன் வயிற்றுல குழந்தை இருக்கு, பட் இருந்தாலும் எனக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கு, அதை மீறி அவங்கள நான் கூடவே வச்சுக்க மாட்டேன், நீ காலி பண்ணு அப்படின்ட்டு கன்சீவ் இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம இறக்கமே இல்லாம வேலையை விட்டு தூக்குறாங்க. இந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது போல பொய் சொல்ற விஷயத்துல. ஆனா இவ ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கிறா, நம்ம கதை தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்மளையும் அடிச்சு துரத்திடுவாங்கன்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு கூட எல்லா திங்ஸ்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறப்போ ரொம்பவே பாவமா இருக்கு. ஓடி போயிட்டு இந்த மாதிரி ஒரு லேடி இருக்கிறாங்க ரெட் கிராஸ்ல இருந்து, அவங்க தான் என்ன முகாமுக்கு வேலைக்கு எடுத்தாங்க, அவங்கள போய் பாரு, கண்டிப்பா உனக்கு முகாமில் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறா. ரொம்ப நன்றி ரோஸ்ன்னு சொல்லிட்டு கூட அந்த பொண்ணு அங்கிருந்து போறாங்க. இப்போ இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்ன நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த எஜமானி பார்த்தீங்கன்னா இவளை ஒரு பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஸோ உனக்காக நான் புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், போட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவளை நம்பிட்டாங்க, தன்னுடைய பொண்ணாவே நினைச்சிட்டாங்க போல. அப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டா, இந்த மாதிரி விலை மதிப்பான உடைகள் ஆடைகள். ஸோ அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தங்க பாட்டு படிக்கிறாங்க, பின்னால்
மேல ஒருத்தர் பியானோ வாசிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த எஜமானி வந்துட்டு எங்க வீட்டு ரோஸ் வந்து எல்லாருக்குமே கதை சொல்லுவா அப்படின்ற ஒரு புக் மூலமா கதை வாசிக்க சொல்றாங்க. அதன்படி சூப்பரா வாசிக்கிட்டு இருக்கிறா. எல்லாருமே மெய் மருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா அந்த இடத்துக்கு ஒரு லேடி மூஞ்சி மறைச்சிட்டு ரொம்ப மறைமுகமா வர மாதிரி தெரியுது. அப்படியே வர அவ நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்னு அவ கையை காமிக்கிற மாதிரி காட்ட அது யாருன்னு பார்த்தா செத்து போன உண்மையான ரோஸ். இவ எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு அவளை பார்த்து அதிர்ச்சியிலேயே மயக்கம் போட்டு விழுந்துருதா. இப்ப கட் பண்ணா பெட்ல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திக்க அவ்வளவுதான், நம்ம பண்ண வேலை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஐடென்டி ஃப்ராடு, கண்டிப்பா ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. சரி வாழ்க்கை மறுபடியும் வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திக்கணும். அதுக்கு முன்னால இங்க இருந்து தப்பிச்சிடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பாக்குறா. ஆனா அந்த சமயத்துல எஜமானி வந்துட்டு ரோஸ் என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட, போ நீ போய் தூங்கு, இந்த சமயத்துல நீ எந்திரிச்சு வரக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அக்கறையா பேசுறாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த லேடி ஒண்ணுமே சொல்லலையா அப்படின்னு பார்த்தா அப்போ ஒரு வேலைக்காரி அனுப்பி இவ்வளவு போய் நிம்மதியா தூங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிடிச்சி வச்சிருக்கிற உண்மையான ரோஸ் கிட்ட வராங்க. அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சி சொல்லுது, நான் தாங்க உங்க பாலி சிநேகிதன் ஜூலியட்டோட பொண்ணு, என் பேர் தான் ரோஸ், நான் தான் சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப அந்த பொண்ணு போலித்தனம் பண்ணி என்னுடைய ஐடென்டி எடுத்து அவ வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவ பேரு நெய்லி. அவ இந்த மாதிரி கேம்ப்ல வேலை பார்த்த ஒரு நர்ஸ், பல வீடுகளை எச்சு பாத்திர விளக்குனா ஒரு ஹவுஸ் மேட். அவ கேம்ப்ல அவ தான் என்ன மீட்டு கொண்டு வந்தா. அங்க ஒரு தாக்குதல் நடந்துச்சு, அதுல தான் எனக்கு ஒரு விபத்து ஏற்படுச்சு தோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அடிப்பட்ட காயத்தை காட்டுறா. ஆக்சுவலா அவளுக்கு தலையில அடிப்பட்டு அவளுக்கு காது வழியா ரத்தம் வரல, காதுக்கு பின்னால லைட்டா கிழிச்சிருக்குது போல, அதுதான் வந்து காட்டுறா. சோ நான் இறந்துட்டு நினைச்சு என்னுடைய ஐடென்டி எடுத்துட்டு அந்த பொண்ணு இங்க வந்துட்டா. அவ போன கொஞ்ச நேரத்துல எனக்கு மயக்கம் தெளிஞ்சு என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என்னை காப்பாத்துனாங்க. சரி நீ தான் ரோஸ்ன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ட்டு கேட்டாலும் சுவிட்சர்லாந்துல எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு யாராச்சும் அவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அங்க போய் விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இல்லம்மா ஒரு காலத்துல இருந்தாங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, அப்படிலாம் போயிட்டு நான் தெரியாத ஒரு பொண்ணுக்காக விசாரிக்கலாம் முடியாது, வேற ஏதாச்சும் உங்ககிட்ட அடையாளம் இருக்கான்னு கேட்டாலும் அதான் என்னுடைய அடையாளமான என்னுடைய அப்பாவுடைய லெட்டரையும் நான் கழுத்துல போட்டிருந்த லாக்கெட்டுமே அந்த பொண்ணு தான் எடுத்து என்ன பண்ணான்னு தெரியலையே, அது ரெண்டும் தான் நான் ரோஸ் ஜூலியட்னு சொல்றதுக்கான அடையாளம். அது அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டு அவளை நம்பாதீங்கன்னு சொன்னா இந்த எஜமானிக்கு இது எல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. எங்க பாருமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு கஷ்டப்படுற பொண்ணாவே இருக்கிற, உனக்கு 5 10 கேளு தாரோம், ஆனா இப்படி ஃப்ராடு வேலை பார்க்காத, நாட்டுல இந்த மாதிரி பல திருட்டு வேலைகள் நாங்க பார்த்துருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணை நம்புறதாவே இல்லை. அந்த பொண்ணு சொல்ல வரதையும் கேட்கறதாவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப வந்திருக்கிற ஹீரோயினை பார்த்தீங்கன்னா முழுசா நம்புறாங்க, தன்னுடைய பொண்ணாவே அவளை பாக்குறாங்க. ஜூலியன் கூட சொல்றான் எனக்கு என்னமோ இல்ல சந்தேகம் இருக்கு, 2 பேரும் விசாரிச்சா எது உண்மை தெரியும் போல அப்படின்னு சொன்னா, டே இந்த கோலத்துல ஒரு பொண்ணு வந்து நான் தான் ஜூலியட்டோடைய பொண்ணுன்னு சொல்லுவா, நான் நம்பணுமா, பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கடா, பைத்தியக்கார பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல ஜூலியனும் அந்த பொண்ணை இழுத்துட்டு போறானா, அந்த பொண்ணு கத்திட்டே போறா, நம்புங்க நான் தாங்க ஜூலியட்டோடைய பொண்ணு அப்படின்ட்டு சொல்ல இழுத்துட்டே போயிருந்தாங்க. அப்படி இழுத்துட்டு போறதே ஒரு ஜன்னல் இருந்து கூட பாக்குறா. ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை ஒரு கிடைக்காத வரம்னா எப்படி சொல்றது, வீதியில சாப்பாடுக்கு வழி இல்லாம அலைஞ்ச ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைனா அது ஈஸியா விட்டு கொடுக்க முடியுமா? சோ ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியா இருந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதுக்கு அவளுக்கு மனசு இல்ல. மறுநாளே ஜூலியன் அத்தைகிட்ட பேச வரான். அந்த பொண்ணு சொல்றதை வச்சு பாக்குறப்போ எனக்கு என்னமோ இப்ப ரோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு மேல ஏதோ ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு அத்தை சொல்றாங்க, முட்டாள்தனமா வளராத, என்னுடைய ஃப்ரெண்ட் ஜூலியட் ரொம்ப நல்லவன், ரொம்ப அன்பா பேசுவான், ரொம்ப அக்கறையா நடந்துப்பான், மத்தவங்க உணர்வுகளை மதிப்பான், மனிதநேயமா இருப்பான், அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பொண்ணுக்குள்ள இருக்கு. இது கண்டிப்பா ஜூலியட்டோடைய பொண்ணு தான், எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏதோ தெருவுல போற பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வந்து நடிக்கிறா, முதல்ல அந்த பொண்ணை மன ரீதியா செக் பண்ணுங்கன்னு அத்தை சொன்னா, இல்ல ஆரம்பத்துல இருந்து இந்த வந்திருக்கிற பொண்ணு மேல எனக்கு ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கு. அன்னைக்கு கையை பிடிச்சப்போ கூட அந்த பொண்ணு கையில ஏதோ ஒரு காயம் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஏதோ இந்த பொண்ணு மறைக்கிறா. இவ வேலை பார்த்த கேம்ப்கே போய் நான் விசாரிக்க போறேன். அந்த கேம்ப்ல இருந்த கண்டிப்பா ஒரு கமாண்டர் இருப்பாங்க, வேலை பார்த்த சக ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, நான் அவங்க கிட்ட போய் விசாரிச்சுக்கிறேன், உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் இப்படி சொல்லி பேசிட்டு இருக்கிறத இந்த பக்கமா வெளியே இருந்து நம்ம ஹீரோயின் இதை ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம ஜூலியன் என்ன சொல்றானா, அந்த மாதிரி அந்த பொண்ணை இந்த விசாரணை நடக்கிற வரைக்கும் அவளை நான் என்னுடைய சர்ச்சில் தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நேரா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாக்குறதுக்காகவே அந்த சர்ச்சுக்கு இவ வாரா. அந்த பொண்ணு இவன் மேல பயங்கர கோவத்துல ஆத்திரத்துல இருந்துட்டு இருக்கிறா. அவகிட்ட போயிட்டு பணம் கொடுக்குறேன், நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு சம்பளமா கொடுத்த கொஞ்சம் பணம் இது நிறையாவே இருக்கு, இந்த பணத்தை முழுசா எடுத்துட்டு இந்த அடையாளத்தை என்கிட்டயே கொடுத்துரு ப்ளீஸ்ன்னு கெஞ்சிரா. ஆனா அவ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆத்திரத்துல கோவத்துல சொல்றாங்க, பாரு ஒன்ன மாதிரி பொண்ணலாம் எங்களை மாதிரி இந்த பணக்கார வாழ்க்கைக்கெல்லாம் ஆசைப்படவே தகுதி கிடையாது, நீ ரோட்டோரத்துல சாப்பாடுக்கே வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு அலைஞ்ச தெரியுமா, அந்த கதலை என்கிட்ட சொன்னியே, உனக்கு அந்த இடம் தான் லாக்கி, மரியாதையா நீயே எல்லார்கிட்டையும் வந்து உண்மையை சொல்லிடு அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப திமிரா கோவத்துல சொல்லுது. அவ என்ன சொல்றானா, அங்க பாரு எனக்கு கொடுக்குற சம்பளத்தை மாசம் கிடைக்கிற சம்பளத்தை அப்படி நான் உன்கிட்ட கொடுத்துருந்தேன், இப்ப நான் உண்மையை ஒத்துக்கிட்டா அவ்வளவுதான், என்ன பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, மறுபடியும் சிறைச்சாலை, அங்க உள்ள கொடுமைகள், மறுபடியும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சொல்றப்போ அதுதானுடைய வாழ்க்கை, நீ அங்கதானே இருக்கணும், தெருவில் அண்டி பொழைச்சு பொண்ணுக்கலாம் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் தேவையா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்ட்டு இவளை அசிங்கப்படுத்தி இவருடைய பழைய கால வாழ்க்கையெல்லாம் தோண்டி எடுத்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறா. அதை கேட்க நம்ம ஹீரோனுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அந்த சமயத்துல அங்க இருந்து ஒரு லேடி வராங்க. உண்மையான ரோஸுக்கு சாப்பிடறதுக்கு என்னமோ வச்சிருப்பாங்க போல, நீ இன்னும் சாப்பிடலையாமான்னு கேட்கிறப்போ அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு என்னமோ சொல்ல ட்ரை பண்றா. அம்மா இப்ப பேசுறதுக்கு
பேசுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டு அவங்க அங்கேருந்து போயிருந்தாங்க. நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இவ பேசின பேச்சில் இருக்கிற கோபத்தில் இங்கே பாரு, வாழ்க்கையெல்லாம் பல கஷ்டங்கள் அவமானங்கள் பட்டுட்டேன். இந்த மாதிரி வாழ்க்கை நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. எனக்கு யாருமே கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன அப்படி பார்த்துக்கிறாங்க, ஒரு பொண்ணு மாதிரி நடத்துறாங்க. அதனால இந்த வாழ்க்கை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னால பண்ண முடிச்சதை பண்ணிக்கோ அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோன் திமிராவே பேசிட்டு வரா. திமிரா பேசுன்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு வச்சிருந்த அந்த பாத்திரத்தை கொண்டு அடிக்கிறா பாருங்க. அடிச்சதுல இவ முகத்துல சின்ன கீரல் ஒண்ணு விழுந்துருது. அவ்வளவுதான். அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு வந்த இவ என்ன பண்றானா, அவ அறைக்குள்ள போயிட்டு அந்த சின்ன கீரலை பெருசாவே கத்தி போட்டு ஒரு பெரிய காயமா மாத்துறா. அதாவது அந்த ரோஸை எப்படியாச்சும் பிடிச்சி ஜெயில போட்டலாங்கிற ஒரு பிளான்ல தான், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எஜமானி கிட்ட சொல்லி போலீஸையும் வீட்டுக்கு வர வச்சு அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. கேக்குறாங்க, எப்படிமா அந்த பொண்ணை பார்க்க போனீங்க, எதுக்கு பார்க்க போனீங்க, அந்த பொண்ணு எப்படி அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இவளுமே நம்புற மாதிரி போய் சொல்றா. பத்தாக்குறைக்கு எஜமானி கூட சொல்றாங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் போல, எதுக்கும் நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்க, அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்றா போல அப்படின்னு வர சொல்ல, அந்த பொண்ணை சர்ச்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கைது பண்ணி மனநல மருத்துவமனைக்கு இழுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எஜமானி இவளை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, என்னமா இதனால எதுவும் வருத்தப்பட்டியான்னு கேட்குறப்போ நல்லாவே இருக்கிறல்ல இல்லை அப்படின்னு சொல்றா. சரி சரி விடு, யார் வந்து உன்னை பத்தி எது சொன்னாலும் நான் அவங்கள நம்ப மாட்டேன், நான் உன்னை முழுசா நம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுடைய பென்டன் ரொம்ப சென்டிமெண்டான ஒரு ஜுவல்ல வந்து அவளுக்கு போட்டு அழகு பார்க்குறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நான் அவளுக்கு போட்டு பார்த்துருப்பேன், பட் கடவுள் எனக்கு அந்த குடுப்பனையே கொடுக்கல, என்னுடைய கணவரும் என்ன பாதியில் விட்டு இறந்து போயிட்டாரு, ஒரு தனிமை வாழ்க்கையில நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு நீ ஒரு பொண்ணு மாதிரி அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. இப்படி வந்து அவளை நம்புறாங்க. இதெல்லாம் வந்து வச்சு பாக்குறப்போ ஒரு பொண்ணுடைய இடத்துல நம்ம இருக்கிறோம், அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்துல நம்ம அனுபவிக்கிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகுது. அதுக்கு மேல இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்ம மேல எப்படி பாசம் காட்டுறாங்க, நம்மளை பத்தி உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய மனநிலை என்ன ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுறா. கொஞ்சம் அந்த ஜன்னலை சாத்துமான்னு சொல்றாங்க. அப்படியே எஞ்சி வந்து ஜன்னலை சாத்தலான்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தங்க முக்காடு போட்டு இவங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு ஓடி வர மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த உண்மையான ரோஸா தான் இருக்குமோன்னு நினைச்சு பயந்து போறா. ஆனா ஜஸ்ட் ஒரு பறவை தான் இது. ஸோ அந்த ரோஸ் வந்ததுலேருந்து ரொம்ப பயந்து போயிருக்கிறா. எப்பனாலுமே நம்மளை பத்தி தெரிஞ்சிடும், நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் பதற்றத்திலையும் அண்ட் குற்ற உணர்ச்சியும் தான் இருக்கிறா. இப்படி 2-3 நாள் கடந்து போகுது. அப்போ உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தங்க வராங்க. பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி போஸ்ட் உமன் போல ஜூலியன் கிட்ட இருந்து நம்ம எஜமானிக்கு லெட்டர் வந்திருக்குன்னு கொடுத்துட்டு போறாங்க. இது ஜூலியன் கிட்ட இருந்தான்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள ஒரு டவுட் வருது. ஸோ அந்த சமயத்தில் வாங்கிட்டு வந்த வேலைக்காரி இந்த லெட்டரை ஒரு டேபிள் வச்சுட்டு போயிருந்தா. அதை நம்ம ஹீரோன் திருட்டுத்தனமா எடுத்து படிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது ஜூலியன் பார்த்தீங்கன்னா இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நம்ம ஹீரோன் வேலை பார்த்த அந்த முகாமுக்கு அந்த கேம்புக்கு போயிருக்கிறான் போல. ஸோ அங்கே நெய்லின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரே ஒரு கமாண்டருக்கு மட்டும் தான் தெரியுமா. அந்த கேம்ப்ல இருந்த கமாண்டர் அவர் பாரிஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆயிருக்கிறாரு போல. அங்கே போய் அவரை பார்த்தா ஒரு கிளியர் கிடைக்கும், யார் ரோஸ் யார் நெய்லின்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நாங்கள் பாரிஸ்க்கு தான் போறேன் அப்படின்ட்டு அத்தைக்காக லெட்டர் போட்டிருக்கிறானா. அதை படிச்சதும் இவளுக்கு கொலையை நடுங்கி போயிருது. அன்னைக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை. பொய் சொன்னதுக்காகவே கருப்பமா இருக்கக்கூடிய பொண்ணுன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்துனாங்க. ஆனா இப்போ நம்ம அவங்களோட எமோஷனல் அட்டாச்சா இருக்கிறோம். நம்ம இப்படி ஒரு பொய் சொல்லிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண போறாங்களோ, ஜெயில் தான், வாழ்க்கை சீரழி தான் போகுது அப்படின்ட்டு ரொம்ப பயந்து போய் இருந்துட்டு இருக்கிறா. இந்த பக்கமா மனநல மருத்துவமனையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த உண்மையான ரோஸ் 4 செவத்துக்குள்ள அடைக்கப்பட்டு வெளியே கூட போக முடியாத அளவுக்கு அவளை பைத்தியக்கார மாதிரி ட்ரீட் பண்றாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எந்த ஒரு குற்றமும் பண்ணல அப்படின்ட்டு கதவை தட்டி யார்கிட்டயாச்சும் சொல்ல ட்ரை பண்ணா கூட அங்க யாருமே அவளை நம்புறதாவும் இல்லை. இந்த பக்கமா இவ ரொம்ப சோகமா இருக்கிறா. எஜமானி கூட கேட்கறாங்க என்னாச்சுமான்னு சொல்லிட்டு. நேத்து அவங்க மருமகன் அனுப்பின லெட்டரை படிச்சும் கூட அதை பெருசா அவங்க எடுத்துக்காம இவகிட்ட சகஜமா பேசுறாங்க. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற? இல்லங்க, இந்த வீட்டுல நடக்கிற சம்பவங்களை வச்சு பாக்குறப்போ தொடர்ந்து நான் இந்த வீட்டுல இருப்பேனான்னு தெரியலன்ட்டு உண்மையை சொல்ல ட்ரை பண்றா. ஓ, அந்த பொண்ணு அந்த விஷயத்த சொல்ல வரியா, அதை நான் பாத்துக்கிறேன், அதை நினைச்சு நீ எதுவும் ஒரி பண்ணிக்காதன்ட்டு இப்படி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இனிமே அவன் மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலுமே ஒரு மாதிரி சோகமாவே சுத்திட்டு வரா. அப்படி ஒரு நாள் அப்படி சுத்திட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா எஜமானி மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. உடனே டாக்டர் கூப்பிட சொல்றாங்க. நான் டாக்டர் வரதுக்குள்ள அவங்க உயிருக்கு ஆபத்தாகலான்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, ராணுவத்துல அந்த பேட்டில் ஃபீல்ட்ல கத்துக்கிட்ட மெடிக்கல் நாலேஜை வச்சு அவங்களுக்கு ரத்த வெளியேற்றும் ஒரு சிகிச்சை பண்றா. அது பழங்காலத்து பிளட் லெட்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. எமர்ஜென்சியா அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவங்க உயிர் பிழைக்கிறாங்க. பின்னால இருந்து அவங்களுடைய பிஏ பாக்குறாரு, என்னடா இது பணக்கார குடும்பத்துல வளர்ந்த பொண்ணுக்கு எப்படி நர்சிங் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய உயிரை காப்பாத்தினதுனால இன்னுமே அவன் மேல அன்பும் அக்கறையும் அந்த எஜமானிக்கு கூடி போயிருது. இவன் மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த ஜூலியன் பாரிஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு, அதாவது அந்த கமாண்டரை பார்த்து பேசிட்டு வந்துட்டான். இதை தெரிஞ்சதுமே அவளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, கை காலம் உதறி போகுது. தனியா கூப்பிட்டு வச்சு சொல்றான், இந்த மாதிரி நான் கமாண்டர்
டாக்டர் கிட்ட போய் விசாரிச்சேன். நெயிலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்க வேலை பார்த்தாலுமே அந்த பொண்ணு இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான் போல. அவரும் சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப துணிச்சலான பொண்ணு, கருமையான முடி, ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் 2 பேருக்குமே பொருந்தது. அப்ப இவனையும் எடுத்து கொடுக்குறான். அவ கையில தீ காயம் தழும்பு ஏதாச்சும் இருந்து பார்த்துருக்கீங்களான்னு கேட்கிறப்போ அந்த பொண்ணு எனக்கு மருந்தெல்லாம் வச்சிருக்கிறா, இது வரைக்கும் நான் அப்படி தழும்பு எதுவும் பார்த்தது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப இவ கையில தான் அந்த மாதிரி ஒரு தழும்பு இருக்கு. அப்ப நீ உண்மையான ரோஸ் தான், நான் உன்னை சந்தேகப்பட்டேன், என்னை மன்னிச்சிரு, அப்ப அந்த பொண்ணு தான் உண்மையான நெய்லி போல அப்படின்ட்டு இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். சின்ன தழுமால பார்த்தீங்கன்னா இங்க அடையாளமே மாறி போயிருது. நம்ம தான் உண்மையான ரோஸ்ன்னு சொல்லிட்டு நம்பிட்டாலும் நம்மளால எப்படி அங்க ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டாளேன்ட்டு அது நினைச்சு குற்ற உணர்ச்சியா இருக்கு. வழக்கம் போல எஜமானிக்கு கதை சொல்றப்ப கூட தேம்பி தேம்பி அழுறா. என்னமாச்சுன்னு கேட்டா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றப்போ ஒருவேளை அப்பாவை நினைச்சு வருத்தப்படுறியான்னு சொன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதே சமயம் இந்த பக்கமா அந்த உண்மையான ரோஸ் பாத்தீங்கன்னா அந்த மனநல மருத்துவமனையில இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்திருந்தாங்க. தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாம இந்த நிலைமைக்கு ஆளாக்குன, இந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளுன அந்த நீலிய சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாத்தீங்கன்னா அவளை பழி வாங்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இரவு நேரத்துல கிச்சனுக்கு வெளிப்பக்கமா நின்று ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. அவ பாத்தீங்கன்னா வேலைக்காரி நம்ம ஹீரோன் குளிக்கிறதுக்காக நல்லா கொதிக்க சுடுதண்ணியை எடுத்து வச்சுட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு அவ போனதுக்கு அப்புறமா அந்த வேலைக்காரி மாதிரியே அந்த தண்ணியை எடுத்து அவன் மேல ஊத்தி பழி தீக்கணுங்கிற நோக்கத்துல வாரா. மேல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் பார்த்துட்டப்பல அந்த பக்கமா திரும்பி உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு மேல ஊத்திர வேண்டியதான், காயப்படுத்திட வேண்டியதான் அப்படின்னு பாக்குறப்போ என்னடா சத்தம்னு இவன் திரும்பி பாக்குறா. ஊத்தாம அந்த பொண்ணு பயத்துல கீழே போட்டு ஓடிடுதா. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே கத்துறாங்க, யாரோ உள்ள வந்துட்டாங்க, அத்துமீறி வந்து ரோசியை கொலை பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்டு எஜமானி பதறி ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உனக்கு ஒண்ணு இல்லாமா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றா. ஸோ இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சரியான முடிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அவருடைய திங்ஸ்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கி வர. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஆனா ஜூலியன் மட்டும் தூங்காம வெளியே உட்காந்துட்டு இருந்திருக்கிறான். ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு ஓடிட்டால, அவளை பிடிக்கிறதுக்காக 4-5 பேர் போயிருக்கிறாங்க போல. எங்க போற, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா விடிஞ்சதும் அந்த பொண்ணை அடிச்சு தாக்கி பிடிச்சி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இந்த பொண்ணை தான் மனநல மருத்துவமனையில அடைச்சதா சொன்னாங்களே, என்னாச்சு, எப்படி தப்பிச்சு வந்தா, சொல்ல கேட்காம இன்னைக்கு கொலை பண்ற அளவுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கிறா. இதுக்கு மேலையும் விட்டா அவ்வளவுதான், இவளை ஜெயில பிடிச்சு போடுங்க, போலீஸை வர சொல்லுங்க அப்படின்ட்டு அங்க இருந்து இழுத்துட்டு போறப்போ இவளை வெடிச்சிருந்தா போதும், இதுக்கு மேல என்னால எதையும் மறைக்க முடியாது, மத்தவங்க உணர்வுகளை மதிக்கிற நானே இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஒரு கல்லஞ்ச கரியானால இருக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க, உண்மையான ரோஸ் நான் கிடையாது, அந்த பொண்ணு தான். கேம்ப்ல அந்த பொண்ணு இறந்து போனதா நினைச்சுதான் அவ அடையாளத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அவள் லாக்கெட் எடுத்து நெருப்புல போட்டப்போ தான் எனக்கு இந்த தீக்காயம் ஏற்பட்டுச்சு. சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தையும் வேதனைகளையும் துன்பத்தையுமே அனுபவிச்சு எனக்கு இந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கமா இருந்துச்சு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலாம்னு சொல்லி தான் நினைச்சு ஒரு பொய்யான அடையாளத்துல இங்க வாழ நான் ட்ரை பண்ண. அது இந்த கடவுளுக்கே பிடிக்கல போல. அதான் அந்த பொண்ணை பொழைக்க வச்சு அவளை இங்க வர வச்சிருக்கிறாரு. எனக்கு அம்மா பாசம்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த எஜமானி எனக்கு கொடுத்த அன்பு பாசம் அக்கறலாம் ஒரு அம்மாவே எனக்கு கிடைச்ச மாதிரி தோணுச்சு. இந்த வசதியான வாழ்க்கையை விட இந்த அன்பு பாசம் தான் என்ன உண்மையை சொல்ல விடாம தடுத்துருச்சு. எப்ப இந்த பொண்ணு இங்க வந்தாலோ அதுல இருந்து எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, என்னால அப்படி அவ வேதனை பட்டாளின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சு வருத்தம், மாட்டினா ஜெயிலுக்கு போயிருவோம், நம்ம கடந்த காலத்துக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு அதை நினைச்ச ஒரு பயம். இப்படி ஒரு மனசு உறுத்தலே என்னால வாழவும் முடியாது. மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஒரு பொண்ணு மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்க, ஆனா இங்க இருக்க எனக்கு தகுதி இல்ல, எனக்கு எப்போதுமே பிளாட்ஃபார்ம் தான், வாழ்க்கை எனக்கு கஷ்டங்கள் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தலையில கடவுள் எழுதி வச்சுட்டான், அதை மாத்தவே முடியாது, என்ன மன்னிச்சிருங்க, கெஞ்சி மட்டும் கேட்கிறேன், இதை மட்டும் போலீஸ்கிட்டயோ எங்கேயும் சொல்லாதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கெஞ்சிட்டு அவருடைய பொட்டிப்படைகளை எடுத்துட்டு போறா. இவன் மேல நம்பிக்கை வச்சு அந்த எஜமானியும் அப்படி கண்கலங்கி போயிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வேதனை, ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. ஸோ போனதுக்கு அப்புறமா உண்மையான ரோஸை கூப்பிட்டு என்ன மன்னிச்சிருமா, உங்க அப்பாவுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டுக்கிறேன், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தப்பான ஜட்ஜ் பண்ணிட்டேன், என்னால நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பல்ல, ஆனா இருந்தாலுமா எனக்கு இப்போ ஒரு ரீடர் தேவை கிடையாது. நம்ம ஹீரோனி எப்படி இங்க வேலைக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு புத்தகம் வாசி சொல்றது சின்ன சின்ன உதவிகள் பண்றதுக்காக வேலைக்கு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணு எனக்கு இனிமேல் தேவையில்லை, அதுக்காக நான் உன்னை அப்படியே விட போறது கிடையாது, நீ வந்திருந்தா சேர்ந்திருந்தா உனக்கு 1 மாச சம்பளம் 1 வருஷ சம்பளம் நான் எவ்வளவு கொடுப்பனோ அந்த மாதிரி உனக்கு நான் 1 வருஷ சம்பளமா தரேன், அந்த சம்பளத்தை எடுத்து நீ ஏதாச்சும் பார்த்து பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்ல வரீங்க, அப்ப இது வரைக்கும் நடந்த சம்பவம் அந்த பொண்ணு அப்படியே போயிட்டாலே, அவளை பத்தி நான் போலீஸ்ல சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த 1 வருஷ சம்பளமா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா உனக்கும் தான் அதுக்காகவும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்து சரி 2 வருஷ சம்பளமா உனக்கு தாரேன் அப்படின்ட்டு பேரம் பேசுறாங்க. அந்த பொண்ணு அதுக்கும் சரி வரல, சரிம்மா 5 வருஷ சம்பளமா உனக்கு நான் பெரிய தொகையாவே தரேன், அதை வச்சு உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்க, அந்த பொண்ணும் சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டு எனக்கு பாரிஸ் போகிறதுக்கு ஆசையா இருக்குன்ட்டு அவளும் கிளம்பி போயிடுறா. இங்க நமக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் வச்சு
முடிச்சு அமெரிக்காவுக்கு நியூயார்க்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு பேசஞ்சர் டிக்கெட் ஒன்று வாங்குறாங்க. வாங்கிட்டு வெளியே வந்த எஜமானி அம்மா அவங்க பியோட கார்ல வந்து நிற்கிறாங்க. குற்ற உணர்ச்சியில் அவங்கள பார்க்க கூட இவளுக்கு தைரியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இவளை பிரியறதுக்கு மனசு இல்லை போல. ஏன்னா ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துட்டாங்கல்ல. இவன் மேலே கோபம் இருந்தாலும் இவளுடைய கடந்த வாழ்க்கையை பார்க்குறப்போ அவன் மேலே கொஞ்சம் அனுதாபம் தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கார்ல ஏறு, நானே கடைசி அவனை ஷிப்பில் வந்து ட்ராப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு காரை அவர் டிரைவ் பண்ணுறாரு. அப்படி பேசிட்டு போகிறாங்க. நீ போகிறதா முடிவெடுத்துட்டியா? இல்லை இதுக்கப்புறமும் உங்கள் கூட நான் எப்படி வேலை பார்க்கறது? நீ இனிமேல் வேலை பார்க்க போகிறேன்னு யார் சொன்னா? நான் அவனை தத்து எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை தத்து எடுக்கிறதுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க லைஃப்லேயே நிறைய வேதனைகள் இருக்குது. சின்ன வயசாக இருக்கிறப்போ அவங்க வயசில் இருக்கிற குழந்தைகள்லாம் மற்ற அம்மாலாம் கட்டி பிடிச்சி கொஞ்சம் வாங்கலாம். நம்ம அம்மா அப்படி நம்மளை வந்து பாசமாக பார்த்துக்கலேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இப்படி ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு குழந்தை கிடைக்காத நினைச்சு ஏங்கினாங்களாம். அது கிடைக்கலையாம். கணவரும் இறந்து போயிட்டாரு. ஒரு தனிமையான வாழ்க்கை. அப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரியா நீ வந்த. ஆனா இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன்ட்டு நினைக்கிறப்போ கோபம் வருது. ஆனா உன்னுடைய கடந்த காலத்தை பத்தி நீ சொன்னப்போ எனக்குள்ள உன்னை நினைச்சு அனுதாபம் தான் ஏற்படுது. நீ நினைச்சா நான் அப்படியே திருப்பி வீட்டுக்கு கூட போகலாம் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட மறுபடியும் எப்படி நான் வந்து வேலை பார்க்கறது? உன்னை யார் வேலைக்கு கூப்பிட்டா? இந்த பார் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா உன்னை நான் தத்தெடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அடாப்ஷன் ஃபார்ம் தான் இது போல. அது சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும் போட்டா போதும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அன்புக்காக ஏங்குற இந்த ரெண்டு பேரும் தாயும் மகளா சேர்ந்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப அக்கறையா பார்த்தீங்கன்னா அப்படி கையை பிடிக்கிறாங்க. இவளுமே நியூயார்க்கு போற அந்த மனசை மாத்திக்கிறா. ஃபைனலி ரெண்டு பேருமே தாயும் புளியுமா ஏத்துக்கிறாங்க. அப்படியே தான் இந்த படம் ஹாப்பி எண்டிங்கா முடிச்சு போகுது. ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல்ல? ஸோ எல்லா ஜேர்னல்லையும் படங்கள் பார்க்கணும் போடணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான். ஆனால் வியூஸ் தான் போகலையே, என்ன பண்றது? ஸோ எல்லா ஜேர்னலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், அதையும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.